ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு துர்கா டெக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பர்சனல் வெப்சைட்டை எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஃப்ரீ வெப்சைட்டுக்காக நான் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களால் ஒரு ஃப்ரீ வெப்சைட் அண்ட் ஆப் இதெல்லாம் வந்து உங்களால் கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளார போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுக்காக சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணணும், எதுக்காக நீங்கள் வந்து ஃப்ரீ வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீலான்சர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்பெனி நேம் வந்து கொடுங்க. கம்பெனி நேம் அப்படிங்கும்போது நம்ம வந்து கம்பெனி வச்சுருக்கணுமா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனி சைஸ், எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மட்டும்தான் அப்படின்னா ஜஸ்ட் மீ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ரோல் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதில் வந்து உங்களோட ஜாப் இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபீல்டு என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை எதுக்காக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசன் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கிளைண்ட் போர்ட்டலுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு ஃப்ரீலான்சர். ஸோ ஃப்ரீலான்சருங்கும் போது கிளைண்ட்டு வந்து என்னோடய வெப்சைட் வந்து விசிட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்காக நான் இது வந்து சூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெப்சைட் கோடிங் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா இல்லைன்னு சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதர் வந்து சூஸ் பண்ணிடுங்க. எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃப்ரீ, பேசிக், ப்ரொஃபஷனல், பிஸ்னஸ் இந்த மாதிரி ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இந்த வெப்சைட்டை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஆப்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ், எசென்ஷியல் பிளாக்ஸ், 5 ஒர்க் ஸ்பேஸ் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணலை, ஃப்ரீ டொமைன். உங்கள்கிட்ட டொமைன் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டொமைன் நேமை இந்த வெப்சைட்டோட ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். எசென்ஷியலாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கான டெம்ப்ளேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்ஸும் ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் சூட்டபுளாக இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து blank அப்ளிகேஷன் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் blank அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏர்டபிள் இல்லைன்னா கூகுள் ஷீட்டில் உங்களோட டேட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பிளாக் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த பிளாக் வந்து எசென்ஷியலாக வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பிளாக் மட்டும் தான் சூஸ் பண்ணுறேன். ஒன்று ஹோம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஏன் 2 லிஸ்ட் மட்டும் சூஸ் பண்ணேன்னா அப்படின்னா தான் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லிஸ்டிங்கை வந்து கம்மி பண்ணுறீங்களோ, பிளாக்ஸ் வந்து கம்மி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரேட்டிங்கும் வந்து அதிகமாகும். அதனால தான் உங்களுக்கு எது மட்டும் எசென்ஷியலாக தேவைப்படுதோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ரியேட் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ண பின்னாடி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 செக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து ஹோம், இன்னொன்று வந்து செக்ஷன்ஸ் லிஸ்டிங் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இதில் வந்து எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுன்னா டெலிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மேலே இருக்கிற செக்ஷனை வந்து டெலிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருக்கிற செக்ஷனும் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளைண்ட் போர்ட்டலாக தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து நான் சைனப் வந்து யூஸ் பண்ணல. பட் உங்களுக்கு இமெயில் லிஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் சைனப் ஆப்ஷனை வந்து வச்சுக்கோங்க. பட் எனக்கு வந்து அது தேவையில்லை, அதனால் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீம். ஸோ இந்த சைடில் இருக்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தீம் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த தீமுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த தீமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாமே வந்து நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து மொபைல் ஆப் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைல் ஆப்பாக வந்து இந்த வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன். ஸோ இதை பற்றி தான் நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொன்னேன். உங்கள்கிட்ட கஸ்டமாக ஒரு டொமைன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டொமைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி எடிட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த வெப்சைட்டில் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட
இன்னொரு பர்சனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இமெயில் அட்ரஸை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அவங்களும் இந்த இதில் வந்து ஆட் ஆகிடுவாங்க. இந்த கொலாபரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா 5 மெம்பர்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து கொலாபரேட் பண்ண முடியும். உங்கள் கூட இன்னொரு டீம் மெம்பர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 2 செக்ஷனும் இல்லாமல் எனக்கு இன்னொரு செக்ஷன் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து இன்னொரு செக்ஷனை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த செக்ஷனை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்ப்போம். அந்த செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணும். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து திஸ் இஸ் யுவர் ஹோம் பேஜ்னு இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு ஹாய் தேர், வெல்கம் இந்த மாதிரி டைட்டில் வந்து கொடுங்க. அது வந்து நல்லா ப்ரெசென்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் வந்து நம்ம எடிட் பண்ணுவோம். சப்டைட்டிலில் வந்துட்டு சேல்ஸ் பிட்ச் வந்து வைங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வைக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சேல்ஸ் பிட்ச் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸோட அட்டென்ஷன் வந்து நல்லா கிராப் பண்ணும். இதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே ரோபோ மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சேல்ஸ் பிட்ச் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சேல்ஸ் பிட்ச் வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட சப்டைட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சேல்ஸ் பிட்ச் வந்து ரைட் பண்ணிட்டேன். இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய வெப்சைட்டுக்கு. உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேல்ஸ் பிட்ச் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் உங்களோட விசிட்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்கறதுக்காக தான், ஒரு அட்டென்ஷன் கிராபிங்காக தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட இன்ட்ரடக்ஷன் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சிம்பிளை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர் இதெல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக வந்துடும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும் எல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் இல்லைன்னா வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோவை பொறுத்த வரைக்கும் 30 செகண்ட்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிக எம்பி வந்து இருக்கக்கூடாது. இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இமேஜ் எப்படி அப்லோட் பண்ணுறதுனா அப்லோட் அசன்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஸ்டாக் ஃபோட்டோஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நிறைய டைப்ஸில் வந்து இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசட் ஜெனரேட்டர் வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அது வந்து ஜென்ரேட் பண்ணி அது கொடுக்கும். நான் வந்து இப்போ என்னோடய இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கேன்வாவில் வந்து லோகோ சைஸில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னோடய லோகோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் பெருசாக வேணும்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெருசுப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன். ஸோ கால் டு ஆக்ஷன் வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் புக் 1-on-1 ஃப்ரீ கால், ஸோ இல்லைன்னா வந்து டிஎம்இ இந்த மாதிரி வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அந்த கால் டு ஆக்ஷன் வந்து எந்த மாதிரி ஒரு ஆக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓப்பன் நெக்ஸ்ட் பேஜா, இல்லைன்னா வந்து ஸ்க்ரோல் டு செக்ஷனா, ஓப்பன் எக்ஸ்டர்னல் யூஆர்எலா, ஸோ இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணணுமா, அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கால் டு ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து எக்ஸ்டர்னல் யூஆர்எல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த பேஜ் ஓப்பன் ஆகணுமோ அதோட யூஆர்எல் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் நியூ டேப்னு இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் தான் இன்னொரு டேபில் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த பட்டனில் இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து புக் ஃப்ரீ 1-on-1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கால் டு ஆக்ஷன் வந்து டைப் பண்ணுமோ அது வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் கலர் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட் வந்து மாற்றுறேன். ஸோ உங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பட்டன் கலர் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஹோம் பேஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செக்ஷனை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் அந்த செக்ஷன் அப்படின்னு இருக்கிறத வந்து அழிச்சிட்டு டேக் அ லுக் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து கொடுங்க. உங்களுக்கு எந்த டைட்டில் வேணும்னாலும் அந்த டைட்டில் வந்து கொடுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்தது வந்து சப்செக்ஷன். ஸோ கீழே இருக்கிற அந்த செக்ஷனும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எல்லா செக்ஷன்லேயுமே இந்த மாதிரி ஒரு ரோபோ மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இந்த செக்ஷன் கலர்லாம் வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ரெட்டில் வந்து மாற்றி காமிச்சேன்னா, ஸோ இந்த செக்ஷன் மட்டும் தான் உங்களால் கலர் மாற்ற முடியும். மற்ற செக்ஷனை வந்து உங்களால் கலர் மாற்ற முடியாது. அது அப்படியே தான் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பிராண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனோட சைஸும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமேஜ் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 3 லிஸ்டிங்கோட எனக்கு இன்னொரு லிஸ்டிங் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை லிஸ்டிங் வேணும்னாலும். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்குற லிஸ்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அது வந்து கேன்வாவில் லோகோ சைஸில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து உங்களோட சைஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களோட இமேஜோட சைஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து செட்டிங்ஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதோட எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். எப்படி நம்ம அந்த கால் டு ஆக்ஷனை வந்து நம்ம எடிட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் எடிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் சர்வீசஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட சர்வீஸ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை எடிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து லிங்க்கு. ஸோ லிங்க்கு நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஓப்பன் பேஜா இல்லை நெக்ஸ்ட்டு செக்ஷனா இல்லைனா வந்து ஓப்பன் நியூ யூஆர்எலா இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ் தான் மற்ற 2 செக்ஷனுக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து அதையும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 செக்ஷனுமே நான் எடிட் பண்ணிட்டேன். மற்ற 2 செக்ஷன்லேயும் நான் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டின் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி எத்தனை செக்ஷன் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3-4 முடிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் உங்களோட கிளைண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட விசிட்டர்ஸுக்கு. உங்கள்கிட்ட ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஸ்டிமோனியல் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கும் நீங்கள் எந்தெந்த கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி இன்னும் பிளாக்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பிளாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்டிமோனியில் எடிட் பண்ணுறதும் சேம் ப்ராசஸ் தான். முன்ன எப்படி பண்ணமோ அதே மாதிரியே இதையும் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வெப்சைட்டோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிஷ் வந்து பண்ணிடுங்க. பப்ளிஷுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜெட்டுக்கும் உங்களோட வெப்சைட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட கஸ்டம் டொமைன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட சப்டொமைன் தான் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து டொமைனாக வரும். ஒன்ஸ் எல்லாமே எடிட் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிஷ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்டொமைன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து உங்களோட வெப்சைட்டோட லிங்க்கு. ஸோ அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டை வந்து உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட விசிட்டர்ஸுக்கோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் ஒரு டீசெண்டான பர்சனல் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இதே மாதிரி ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். Thanks for watching this video. Bye guys.